இன்றைக்கி வந்து GTA 5 vs GTA San Andreas கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ரோட்டை வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறோம். அதாவது என்பிசிலாம் நடந்து போவாங்களா அந்த பிளாட்ஃபார்ம், அதை வந்து பிளாக் பண்ண போகிறோம். பிளாக் பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு என்பிசியில் 2 என்பிசி நின்னா அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, நம்ம ஃபுல்லாக பிளாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க காரை ஜம்ப் பண்ணி தாண்டி போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க போகிறாங்களான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு GTA 5ல நம்ம ஃப்ராங்க்லின் பண்ண போகிறாரு. ஓகே, 2 காரை ஃபஸ்ட்டு நிப்பாட்டி வச்சுட்டேன். இப்போ உள்ள ஒரு என்பிசி போயிட்டான். இப்போ அடுத்த காரையே நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா, ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன். அவன் அப்படியே நிற்கிறான், யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஓகே, அவன் ஒர்க் பண்ணுறதே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, அப்படியே ரிட்டர்ன் வருவோம். இப்போ இந்த என்பிசி போயிட்டான். இப்போ வேற ஒரு என்பிசி உள்ள வந்தோன்னா அதே மாதிரி காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். இவன் பயந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர மற்றபடி இவன் ஒரு எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான். ஓகே மக்களே, இது வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை என்ன கேட்டா. ஓகே, இப்போ அப்படியே நம்ம GTA San Andreasக்கு வருவோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோட பிளாக் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்பிசிலாம் உள்ளே போனோன்னா நான் காரை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணோன்னா என்பிசிலாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் உட்காந்துருக்காங்க, சில பேர் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனாலும் அவங்களால வந்து வெளியே வர முடியல. எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு போல இருக்கு. உள்ளே தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. டே கார் விழுந்து ஜம்ப் பண்ணுங்கடா, ஜம்ப் பண்ண மாட்டாங்க கைஸ். அப்போ இது வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதில் வந்து ரெண்டுமே வந்து தோத்துருச்சு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.